வீரர்களுக்கு எங்கள் சல்யூட், எங்கள் சல்யூட், எங்கள் சல்யூட், எங்கள் சல்யூட். மானம் காத்த மண்ணின் மைந்தர்களுக்கு, மானம் காத்த மண்ணின் மைந்தர்களுக்கு ராயல் சல்யூட், ராயல் சல்யூட். இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திரங்க யாத்திரையின் வரவேற்புரை திரு KCMP சீனிவாசன்ஜி அவர்கள், மாவட்ட தலைவர். திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை துரத்தடித்ததின் திரங்கா யாத்திரையின் ஒரு பகுதியாக திருப்பூர் மக்களின் அனைத்து மக்களின் ஆதரவோடும் மூவர்ண தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்துக்கு வருகை புரிந்திருக்கும் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திருப்பூர் மாநகருக்கு முதல் முறையாக வருகை புரிந்திருக்கும் எங்களது மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு நைனா நாகேந்திரன் MLA அவர்களே, உங்கள் சார்பாகவும் திருப்பூர் மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். கோவை பாராளுமன்றம் மட்டுமல்ல, திருப்பூர் பாராளுமன்றத்திலும் தனக்கென ஒரு செல்வாக்கை பெற்று எதிர்கால இளைஞர்களுக்கு இன்று ஒரு வழிகாட்டியாகவும் தமிழக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாநில தலைவர் IPS திரு அண்ணாமலை அவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தேசியத்துடைய பார்வையாளரும் தமிழகத்தை கவனம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற திரு அரவிந்த் மேனன் அவர்களையும் திருப்பூர் மக்களின் சார்பாக உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மாநிலத்துடைய பொதுச் செயலாளரும் கோவை பெருங்கோட்டத்துடைய பொறுப்பாளரும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு என்றென்றும் கருணை காட்டிக் கொண்டிருக்கும் திரு AP முருகானந்தம் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றோர். மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். RSS கோட்டத்துடைய தலைவர் திரு யாப்சன் பல்சாமி அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மாநிலத்துடைய துணைத் தலைவர் சேவா பாரதியுடைய மாநில துணைத் தலைவர் திரு எக்ஸ்வல் ராமசாமிஜி அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம். மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியுடைய நிர்வாகிகளையும், அதைவிட ராணுவ வீரர்களையும், குழந்தைகளையும், தாய்மார்களையும், பெரியவர்களையும், பல்வேறு அமைப்புகளில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் திருப்பூர் மக்களின் சார்பாகவும் இந்த மூவர்ண கொடி யாத்திரையில் பங்கு கொண்டதற்கு வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். யாத்திரையுரையை நமது பெருங்கோட்ட பொதுச் செயலாளரும் நமது பெருங்கோட்ட பொறுப்பாளருமான மாநில பொதுச் செயலாளர் திரு AP முருகானந்தம் அவர்கள் யாத்திரையாளர்கள். புதிகை புயலும் நம்முடைய இளஞ்சிங்கமும் அவர்கள் 2 பேரும் இணைந்து ஒரு அரை ஊழல் விழித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று நம்முடைய மாவட்டம் திருப்பூர் வடக்கு. அற்புதமான ஒரு எழுச்சி பார்க்கின்ற பொழுது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் பார்டர்ல திருப்பி விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கூட்டம் இதை பறைசாற்றுகின்றது. 2 விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நேற்றைய தினம் மாநில தலைவர் அவர்கள் அன்பிற்கினி அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களும், நம்முடைய இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்களும், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகஜி அவர்களும் 3 பேர் உட்கார்ந்து இந்த கூட்டம் நடக்கின்றது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வழங்கினார்கள். ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை இருக்கிறதுலயே மிகவும் சக்தி வாய்ந்தது நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை. அந்த பிரம்மோஸ் ஏவுகணை நம்ம மாவட்டத்தில் வடிவமைத்து மூவாலை அனுப்பினால் எப்படி இருக்கும்னு ஒரு யோசனை சொன்னார்கள். ஒரே ஒரு இரவு தான், ஒரு சாதாரண ஒரு பட்டறையில நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் எந்த கேள்வி ஞானமும் இல்லாத ஒரு எளிய நபர், எந்த கல்லூரிக்கும் போய் பெரிய மெத்த படிப்பெல்லாம் படிக்கல,
ஒரே ஒரு இரவுல இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் இந்தியாவுடைய வலிமை. அதை பறைசாற்றுவதற்காகத்தான் திருப்பூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு, அற்புதமான அந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய தலைவணங்குகின்றோம். இன்னைக்கு லஷ்கர் தொய்பா அது ஒரே ஒரு இப்ப போட மாட்டாங்க. உலகத்தில் எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் யாரிடமும் கெஞ்சியது கிடையாது. தைரியமாக அதை நாங்களாக செஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சிந்தூர் ஆபரேஷன் என்று போதுமா? இந்த ஹைட் மேல தூக்குறியா? யார் போதுமா? ஹைட் என்ன தூக்குறியா? கண்ணீர் விட்டு அழுது நாங்கள் இதை செய்யவில்லை ஐயா, எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு நாங்கள் இதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அதை தள்ளி இருக்கின்றாரே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன சொல்லி அவர்களை பாராட்டுவது? இன்னைக்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய எல்லை சாமிகளும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் வருகின்றார்கள். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பொதிகை தென்றல் அன்பிற்கினியான நைனா நாகேந்திரன் அவர்கள் வருகின்றார்கள். நம்முடைய அகில இந்திய செயலாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் வருகின்றார்கள். அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆனாலும் பரவாயில்ல, மழையா நம்மளால பாத்துக்கலாம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நபர்கள் திரண்டிருக்கின்றோம். அத்தனை பேருடைய பாதங்களை தொட்டு வணங்கி அடுத்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் வழிவிட்டு வாழ்க பாரதம் வந்தே மாதம் யாத்திரையுரை வழங்க நமது முன்னாள் மாநில தலைவரும் அண்ணாமலை IPS அவர்களை அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளே, கொடியை காட்பதற்காக தன்னுடைய உயிரை விட்டு இங்கிருந்து சில 100 மீட்டர் தூரத்தில் கொடிகாத்த குமரன் ஐயா அவர்கள் நம்முடைய கொடியை காட்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை விட்டார். இன்னைக்கு அதே திருப்பூர் மாநகரத்தில் நம்முடைய தேசிய கொடியை ஏந்தி நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு, எல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு, ஆபரேஷன் சிந்தூர்ல தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை விட்ட 5 வீர மனிதர்களுக்கு, அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை புரட்டி எடுத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக, பாராட்டுவதற்காக, மரியாதை செலுத்துவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாநகரத்தில் தேசிய கொடி ஊர்வலம் நிகழ்ச்சிகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளை, தேசபக்தர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சென்னையில் இந்த ஊர்வலத்தை ஆரம்பித்து படிப்படியாக தமிழகத்தில் ஒரு பகுதியாக தேசிய கொடி ஊர்வலத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய திருப்பூர் மாநகருக்கு முதலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் கண்ணையார் அண்ணன் நயினார் நாகேந்திரன் MLA அண்ணன் அவர்களே, நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆணிவேராக இருந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் AP முருகானந்தம் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருந்து நம்ம அனைவரையும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களே, நம்முடைய மாநில மாவட்ட எல்லா நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கா மலர்கொடி அக்கா இருக்கிறாங்க, அண்ணன் சேலஞ்சர் துரை அவங்க இருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த கட்சியை 30 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமை தாங்கி நடத்தி இன்றும் நம்மோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மூப்பா அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே, மாற்றுக் கட்சி நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாக இந்த தேசிய கொடி பேரணிக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களே, கடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களை, வருகின்ற வழியிலெல்லாம் நமக்கு வழிவிட்டு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தோடு இந்த தேசிய கொடி பேரணியிலே பங்கேற்றவர்கள், அருகில் இருந்து பார்த்தவர்கள், உற்சாகத்தை கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய கட்சி சார்பாக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இது கட்சியெல்லாம் தாண்டி ஒரு பொது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சியுடைய கொடியும் கூட எங்கேயும் இல்லை, தேசிய கொடி மட்டும்தான் இருக்கிறது. பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற முழக்கத்தோடு மட்டும்தான் நம்முடைய தேசபக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம்,
ஒன்று ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றியை கொண்டாட வேண்டும், உயிர் நீத்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். ஆம்புலன்ஸ் வருதுங்க, பிரச்சனை இல்லாம அப்படியே விட்டுருங்க. உயிர் நீத்த நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த கட்ட இந்தியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சின்ன மழலைகளுக்கு ஒரு கொடி ஊர்வலம் என்ன என்பதை காட்ட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகள் மேடையின் மீது நம்முடைய அன்பு தலைவரோடு 3 குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஒரு தேசிய உணர்வை, உணர்ச்சியை, இந்த தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இளைஞிக்கோ நான் ஒரு யூனிஃபார்ம் போடணும், பாதுகாப்பு படைக்கு போகணும், பிஎஸ்எஃப்க்கு போகணும், சிஆர்பிஎஃப்க்கு போகணும், இந்தியன் ஆர்மிக்கு போகணும், தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும், நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும், என்னுடைய உயிரை துச்சமென மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு பொறுக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற கொடி பேரணியை நாம் நடத்துகின்றோம். அன்பு சொந்தங்கள், எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். எல்லாரும் வாங்க, கட்சி பேதம் எதுவும் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம். இதில் மதம் கிடையாது. இதில் இந்தியர் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பேரணிக்கு வருண பகவானே வழிவிட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். வருண பகவானுக்கு மழை பெய்யணும், இருந்தும் நமக்காக மழையை பொழிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த கொடி ஊர்வலத்தை நீ நடத்த வேண்டும் என்று அப்படிப்பட்ட கொடி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறார். நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம செய்யணும், எதற்காக தேவைப்பட்டது? இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்கல. முகமது அலி ஜின்னா அவர்கள் இருநாட்டு கொள்கை என்று சொன்னார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை, 2 நேஷன் ஃபார்முலா முகமது அலி ஜின்னா அவங்க வச்சாங்க. நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு, நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம். பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஒத்துக்கல. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். 2 நாட்டை பிரிச்சாச்சு. அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கள நம்ம சகோதரர்களாக பார்த்தாலும் கூட 1947 இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். 1948 யுத்தம் பார்த்தீங்க, மிகப்பெரிய யுத்தம் அது. ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. நேரு அவங்க ஐநா சபைக்கு போனார். அப்பவே காஷ்மீர்ல 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார். மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை 2,22,000 சதுர கிலோமீட்டர், 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்தல. முதல் யுத்தம் 1948, இரண்டாவது யுத்தம் 1965, மூன்றாவது யுத்தம் 1971, நான்காவது 1998, 99. தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்க்கிறார். பக்கத்து நாடாக இருந்து நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்க போயிருக்கிறார். கோடை விடுமுறை, புதிதாக திருமணமானவங்க, காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள், இல்ல நான் முதலா வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன்னு போனவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முதலா போறாங்க. எத்தனையோ பேர் கர்நாடகா ஷிமோகாவில் இருந்து, ஹூப்ளியில இருந்து, கர்னூல்ல இருந்து, எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க. அங்க 26 பேர் எப்படி ISIS தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து, நீ இந்துவா முஸ்லீமா என்கின்ற வார்த்தையை கேட்டு, நீ இந்துவாக இருக்கின்ற, நீ சொல்ற நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் குர்ஆன்ல இருந்து சில விஷயங்களை சொல்லு, சில வார்த்தைகளை சொல்லு, படி. இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். ஆனா ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காம்ல பட்ட பகல்ல 26 பேர் ISIS தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி பொட்டுல தலைக்கு பின்னால் 25 இந்தியர்களை ஒரு நேபாள் 26 பேருக்கு சுட்டுக் கொண்டு விட்டு, அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க, என்னுடைய கணவனை கொண்டுட்டீங்க, என்னைய மட்டும் ஏன் உயிரோட விடுறீங்க, என்னையும் கொண்டுருங்க, என் மகனையும் கொண்டுருங்க,
எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகின்றான், உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் என்று. நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை, நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம், நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம். மே 7ஆம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து, இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே 7ஆம் தேதி காலையில் 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள 100 கிலோமீட்டர் தாண்டி, யோசிச்சு பாருங்க, 100 கிலோமீட்டர் எல்லையிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி பகல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூரை போய் அடிக்கிறது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முரடிக்கே ஊர் அடிக்கிற 9 இடத்தை அடிக்கின்றோம். அன்னைக்கே நம்ம சொல்றோம், எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான், அப்பாவி பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள்ள விட்டு காஷ்மீருக்குள்ள எங்களுடைய அப்பாவி மக்களை கொள்றீங்க. 9 இடத்தில் அடித்துவிட்டு தெளிவாக சொன்னோம், இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய 9 இடத்தை அடித்திருக்கின்றோம். புத்தி தெளிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் இது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார். அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக மே 7ஆம் தேதி இரவு 8ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக புஞ்ச் பகுதி, காஷ்மீர், பஞ்சாப் பகுதி, ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்கள், அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். அன்று மட்டுமே 16 இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள், இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட. இதுல பாருங்க, மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க மேஜர் ரேங்க், கேப்டன், மேஜர், மிக உயர் அதிகாரிகள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ரைபிள் மேன், ஆர்மி கோர்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர், மருத்துவ உதவியாளர் 5 பேர். இவங்க எல்லாமே அப்பாவிகளை எந்தவித காரணமும் இல்லாம ஷெல்லிங் செய்து பார்டர்ல கொண்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம், நாங்க ஒரு படி மேல போக போறோம். முதல்ல 100 கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம். இன்னைக்கு ராவல்பிண்டிக்கும் கராச்சிக்கு வரப்போறோம். உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்க போகிறோம். உங்களுடைய ரன்வே என்ன இருக்கோ அதை அடிப்போம். உங்களால விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது. உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம். அன்னைக்கும் நாம் சொல்றோம், நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது. மே 7ஆம் தேதி காலையிலே தீவிரவாதிகள் மீது, 8ஆம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம். காரணம், நீங்க அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல விடுறீங்க, அப்பாவி பொதுமக்களுக்கு கொள்றீங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாச்சு புத்தி வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி அஃபேர்ஸ் DGMO அவர்களுக்கு அடுத்த நாள் 3:30 மணிக்கு போன் செய்து, இந்த மாதிரி நம் சண்டையை நிறுத்திக் கொள்வோம், அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியுங்கள் என்று சொல்லி சண்டை நிறுத்தப்பட்டது என்று சொன்னாங்க. நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். இன்றிலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வார், அதை போர் என்று பார்க்க போகின்றோம். ஐநா சபைக்கு போவதோ, உங்களை அழைத்து பேசுவதோ இனி இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை. கையிலிருந்து பாகிஸ்தானை எடுத்துட்டார். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது, நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்கள் மீது இன்னும் ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார், எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னார். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை நிறுத்தி இருக்கின்றோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த கொடி யாத்திரையின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும், போர் என்று வந்தால் இது போன்ற நம்முடைய வீர மனிதர்கள் கொல்லப்படுவது எல்லா போரிலையும் பார்க்கிறோம். போர் நம்ம கையில் இல்லைங்க ஐயா.
நாம் எப்பொழுதும் போரை விரும்பி 2016 ஜனவரி 1ஆம் தேதி நாம் எல்லாம் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாப்ல பத்தான்கோட் என்கிற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க 2016. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம், பாகிஸ்தானியா வர சொன்னோம், வாங்க உங்க போலீஸ் அனுப்பி பத்தான்கோட்ல நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இருவரும் சேர்ந்து தீவிரவாதியை பிடிப்போம். முதலாக சுதந்திர இந்தியாவில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படை இந்திய எல்லைக்குள்ள வந்து பத்தான்கோட்ல செக் பண்ணி பார்த்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் போன பிறகு அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் நம்முடைய காவல்துறை அங்கே வர சொல்லி இருக்க வேண்டும், வர சொல்லவே. பத்தான்கோட்டை பொறுத்தவரை பொறுமையாக அமைதியை காக்கும். பத்தான்கோட் முடிந்தது. அதன் பிறகு அதே செப்டம்பர் 2016 ஊரியில நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் 19 பேர் கேம்புக்குள்ள போய் கொண்டாங்க. அதற்கு பழிக்கு பழியாக 10 நாட்கள் கழித்து இந்தியா முதலாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசியை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள போய் பழி தீர்த்து விட்டு வந்தோம். 2019 புல்வாமால நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்களை 34 பேரை கொண்டாங்க. அதற்கு 10 நாட்கள் கழித்து பாலாகோட்ல இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தினோம். ஒரு முறையும் ஒரு படி நம்ம மேல போறோம். முதல்ல பாகிஸ்தானை கூப்பிட்டோம், இரண்டாவது ஊரி நடந்த பொழுது எல்ஓசியை தாண்டினோம், புல்வாமா நடந்த பொழுது இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டினோம், பெஹல்காம் நடந்த பொழுது பாகிஸ்தானுடைய இதயத்திலே கை வைத்து விட்டு வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, நாம் யாரும் போரை விரும்புவது கிடையாது, இருந்தும் நாம் போருக்கு தயாராக இருக்கின்றோம். போர் நடந்தால் எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம், பொன்னோ பொருளோ உயிரையும். இந்த சூழல்ல இந்த தேசிய கொடி பேரை நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்கள், தேசிய உணர்வோடு நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சாதி மதம் எல்லாம் தாண்டி, கட்சி கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி நம்முடைய பாதுகாப்பு படை எடுக்கக்கூடிய அந்த துணிவான முடிவுகளுக்கு, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு, அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாற்றையும் தாண்டி ஒன்னா நின்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எல்லா கட்சியும் இந்த விஷயத்தை ஒற்றுமையாக பாரத பிரதமரின் பின்னால் அணிவகுத்து நின்றிருக்கிறார்கள். அது நமக்கு இந்தியர்களாக சந்தோஷம். அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எல்லாத்தையும் கடந்து நம்மோடு பிரதமரோடு கலந்து நிற்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாம கொடி பேரணிக்கு வந்துட்டோம். அதே நீங்க காட்டியிருக்கக்கூடிய தேசியம் ஒரு பெரிது. இதை தாண்டி இன்னும் நம்ம தேசியத்தை காட்டணும். குழந்தைகளுக்கு நம்முடைய இந்திய தேசியத்தை சொல்லி வளர்க்கணும். சுதந்திர போராட்ட வீரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், நாட்டுக்காக உயிரை கொடுத்தவங்க எப்படிப்பட்ட பேர், இந்த நாட்டினுடைய தன்மை என்ன, எப்படி இந்த நாட்டில் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டை இந்திய வரைபடம் என்று சொல்வதை விட இந்திய நாடாக வைத்திருக்கின்றார்கள். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடாக இருக்கின்றோம். துவாரகாவிலிருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை ஒரே நாடாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதையெல்லாம் கடந்து நாம் இருக்க வேண்டும். அதற்கும் இது போன்ற அற்புதமான ஒரு கொடி பேரணி நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்திருக்கிறோம். அருமை சொந்தங்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கட்சியின் சார்பாக, நம்முடைய தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, இதை நம்ம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி எல்லோரும் உணர்வோடு இருக்கும். நம்முடைய இது எங்கேயுமே மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க. எத்தனையோ நம்முடைய வீட்டு பக்கத்தில் இஸ்லாமிய சொந்தங்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதி வந்து நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டதற்காக அவருடைய நோக்கம் என்ன, நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பெகல்வான் வந்து தீவிரவாதியினுடைய நோக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தை கேட்டு கொண்டு பிறகு நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம். நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம பக்கத்தில் எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒருவருடைய கடமை. அன்பு சொந்தங்களே, மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது பாகிஸ்தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்கின்றார்களா? இல்லை. 48 இல்லை, 65 இல்லை, 1971 இல்லை, கார்கில் இல்லைங்க. 1989 காஷ்மீர் பண்டிட் இல்ல, 2001 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தாக்குதல் இல்ல, 2001 டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்ல, 2008 நவம்பர் 26 மும்பை தாக்குதல் கிடையாது. எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். காரணம், இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது
அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்கப் போகிறது. அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு காத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய கையில் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில், ஆர்மி கையில் இருக்கு. இந்த அமைதியை அவர்கள் விரும்புகின்றார்களா, இல்லை போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறார்களா? அதனால் எதற்கும் தயாராக இருப்போம். எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு, உணர்வை கொடுப்பதற்கு, பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் தயாராக இருப்போம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த அற்புதமான கொடிப்பெயரை சென்னையிலிருந்து ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்தில் நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றி வெற்றி வெற்றியே, வெற்றி வெற்றி வெற்றியே, வெற்றி வெற்றி வெற்றியே, சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியே, சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியே, சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியே, சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியே. சிந்திய ரத்தம் காஷ்மீரில், சிந்திய ரத்தம் காஷ்மீரில், சிந்தூர் பதிலடி பாகிஸ்தானில், சிந்தூர் பதிலடி பாகிஸ்தானில், மக்களை காத்த ராணுவத்திற்கு எங்கள் வணக்கம், எங்கள் வணக்கம், எங்கள் வணக்கம், எங்கள் வணக்கம். பாரத தாயின் புதல்வர்களுக்கு எங்கள் வணக்கம், எங்கள் வணக்கம். செந்தூர் ஆபரேஷன் வெற்றியின் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைக்கக்கூடிய தேசிய கொடி பேரணியிலே இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலே தேசியத்தை மலர வைக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பொதிகை தென்றல் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஜெய் ஸ்ரீராம். இந்த கடைசியில பேச வரவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லா சப்ஜெக்டையும் தலைவர் பேசிடுறாரு. அதே மாதிரி நமக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. ஏற்கனவே சப்ஜெக்ட்ல ஒரு புலி சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போடுற மாதிரி அவர் எல்லா சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நான் வெத்தலை மட்டும் தான் போடணும். 63 மேளமும் செண்டைக்கு கீழே அப்படிம்பாங்க. செண்டைன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? செண்டை மேளம் 63 மேளம் வந்து சும்மா நைஸா வாசிச்சுட்டே போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் செண்டை மேளம் வந்து டாம் டாம் டாம்னு அடிச்சு முடிச்சு எல்லாம் அவங்க என்ன வாய்ச்சானே தெரியாது. அது மாதிரி அவரு செண்டை மேளம் அடிச்சு முடிச்சுட்டாரு. நம்ம ஒரு சாதாரண மேளம் தான். இருந்தாலும் என்றென்றைக்கு மதிக்கக்கூடிய தலைவராக, இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக நான் மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு அண்ணாமலை அவர்களே, மதிப்புக்குரிய எங்களது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே, மிக சிரத்தையோடு ஒரு கூட்டம் நடத்தும் போது நேர்த்தியாக அது எப்படியெல்லாம் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக பிரமோஸ் ஏவுகணை எப்படி இருக்குமோ ஊடக நண்பர்கள் சிறு வயதிலிருந்து ராணுவத்தினர் வரையிலும் இந்த ஊர்வலத்தில் திரளாக கலந்து கொண்டது மட்டுமல்ல, வருகின்ற வழியில் நானும் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுது எல்லா பொதுமக்களும் தங்களுடைய கையிலே கொடியை வைத்திருந்தார்கள் சொன்னால் இந்த திருப்பூர் மண்ணுக்கு எவ்வளவு தேசிய உணர்வு இருக்கு என்பதை இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன் இந்த மண்ணுக்கு இவ்வளவு வீரமும் இந்த விவேகமும் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு
தன்னுடைய உயிர் பெரிதா இந்த தேசத்துடைய கொடி பெரிதா என்று நினைக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் பெரிதல்ல இந்த கொடிதான் பெரிது என்று காட்டிய மாவீரன் திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணல்லவா இந்த மண். இந்த மண் சாதாரண மண்ணா? இந்த மண்ணுக்கும் நான் தலை வணங்குகிறேன். இந்த மண்ணுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் தேசத்தில் ஏற்பட்ட விபத்து என்பது, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த விபத்து என்பது அது விபத்து அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது. நமது இந்தியாவில் மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல ஒரு தீவிரவாதி சொல்றது பதில். அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நான் பழி சுமத்த முடியாது. ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஒன்றாக மாமன் மச்சானாக வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு போனது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம். ஆனால் அங்கு நடந்தது, மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்டு ஆடைகளை அவிழ்த்து பார்த்து ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்து நீ யார் என்று பார்த்து நீ சுட்டுக் கொண்டு அந்த பெண் என்னையும் சுட்டுக் கொண்டு சொல்லும் போது அவன் சொல்றான் தீவிரவாதி, நீ உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு, நீ மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல். எல்லா பெண்களும் நெத்தியில செந்தூரம் வைத்திருப்பார். மோடி 12 நாட்கள் விரதம் இருப்பது போல் இருந்து தன்னுடைய நேஷனல் கவுன்சில் கூட்டத்தை எல்லாம் கூட்டி எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆபரேஷன் பண்ண வேண்டும், அதில் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வோடு அந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைத்தார் பாருங்க. அடித்த பிறகு பெயர் வைத்தார் சிந்தூர் ஆபரேஷன். எந்த ஒரு பெண்ணுக்கு நெத்தியிலே செந்தூரம் இல்லையோ அதே அளவு குரோஷியா என்ற 2 பெண்ணை அனுப்பி 2 பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானை நிலநடுங்க வைத்தவர் நமது பிரதமர் மோடி அவர்கள். சாதாரண விஷயமா? கார்கில் போரில வாலாட்டினான். அன்னைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். ஆனால் மனிதாபிமானத்தோடு இருந்ததனால் அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாதியோடு விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தமட்டிலும் அன்புக்கு அன்பு, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியே தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசத்தை இழந்துவிட முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் கட்டிக்காத்த இந்த மண்ணை நாம் விட்டுவிட முடியுமா? அதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் 100 கிலோமீட்டர் தாண்டி போய் லாகூரிலையும் ராவல்பிண்டியிலையும் இந்த விமான தளத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். ஆனால் எந்த நாட்டிலுள்ள தலைவர்களும் ஒரு சிறு கண்டனம் கூட சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அது நிக்சன் நமது ட்ரம்பாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலமாக ஊரெல்லாம் நாடெல்லாம் போய் எதற்காக போனார் யாருக்கும் இது தெரியாது. ஆனால் இன்றைக்குத்தான் தெரிந்தது, தீவிரவாதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அத்தனை பேர் அடித்து நொறுக்குவேன் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் நாடாக சென்றார்கள். அதனால்தான் இன்றைக்கு நமது செந்தூர் ஆபரேஷன் யாரு கூட ஒன்று சொல்ல முடியும். ஆனால் வர்த்தகம் பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள். பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், நீரும் ரத்தமும் ஒன்றாக ஆக முடியாது, வர்த்தகம் பாதிப்பது மட்டுமல்ல, இனிமேல் இதுபோல சம்பவம் நடந்தால் இனி பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் தேசபக்தி இருக்கிறதா? நம்முடைய நாட்டில் தேசபக்தி இருக்கிறதா என்று சொன்னால் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு சில பேர்கள் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோட ட்விட்டர்ல போடுறாங்க, இது உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை, பாகிஸ்தானை எடுத்து விட்டால் அங்கே உள்ள பொதுமக்கள் பாதிப்பார்களே, பாகிஸ்தானிலிருந்து இங்கு வரதுக்கு யாரும் தடை வைக்கப்பட்டிருக்கு, திடீர்னு யாராவது சிகிச்சைக்காக வந்தால் என்ன செய்யும்? என்ன பாருங்க, ஆடு நனைஞ்சது என்று ஓனாய் அழுதும் கதையில இவங்க எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கு. அதிலும் சில தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவர், வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ என்று பேசுகிறார் என்று சொல்கிறார். எனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்களை யாரும் நான் பேசல. தேச உணர்வோடு இருங்கள், இல்லை என்றால் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய் விடுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும். நீங்க பாகிஸ்தான போய் இருக்கிறாங்க. பாகிஸ்தானை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியா, நம்ம பாகிஸ்தான் இந்தியா பிரியும் போது
அங்குள்ளவர்கள் அந்த ஒப்பந்தப்படி அங்குள்ளவர்கள்லாம் இந்தியாவுக்கு வரலாம், அல்லது இங்க இருந்து போக வேண்டியவர்கள்லாம் அங்க பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டு எல்லாரும் ரயில் ஏறி போறாங்க. இந்தியாவிலிருந்து ஏறி போறவங்க எல்லாருமே பாகிஸ்தான்ல போய் பத்திரமா இறக்குறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த ட்ரெயின்ல நீங்க எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும், புத்தகம் இருந்தா எடுத்து படிச்சுப்பாங்க. அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா வந்த அத்தனை பேரையும் கை தனியா, கால் தனியா, துண்டு துண்டா, தலை தனியா, துண்டு துண்டா வெட்டி போட்டதுதான் பாகிஸ்தான் வந்ததெல்லாம். ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசுறாங்க. அந்த சம்பவத்துக்கு பேர் தான் நவகாளி சம்பவம். நவகாளி சம்பவம் இதையெல்லாம் யாரு பேசுறாங்கிறது தெரியல. இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆந்திரால காங்கிரஸ் முதலமைச்சர் முதல்ல சொல்றார், பாகிஸ்தானை அழித்தே ஆக வேண்டும் சொல்றார். காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றார். நம்முடைய முதலமைச்சர் எந்த விதமான பதில் இல்லை. எவ்வளவு வருத்தமான செயல். ஒரு நாள் ஊர்வலம் நடத்தி விட்டால் போதுமா, ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவாக. டிவியில தினமும் பேட்டி நடக்குது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக. அதுல ஒரு நடுவர், அவர் பேர் என்ன, நடுவர் என்ன சொல்றது, நெறியாளர். அவரு கேட்பார், நீங்கள் பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? இவங்க இங்க இருந்துட்டு அங்க யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்ப இங்க உனக்கு பாதிப்பு வரலாமா? உன் வீடு நாசமா போகுத, நீ அடுத்த வீட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கிய. நெறியாளர் கேட்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விவாதம் வைக்கலாமா தான் மேடையில? கொஞ்சமாவது உணர்வு வேண்டாமா? உன் வீட்டுல ஒரு பொண்ணு, உன்னுடைய வீட்டுல ஒரு பெண் தாலி எடுத்தா நெத்தியில குங்குமம் இல்லாம தான் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கூட தேச உணர்வு வேண்டாமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உணர்வு நாட்டில் வளர வேண்டும். நான் எல்லாரையும் சொல்றேன், யாரெல்லாம் பேஸ்புக்ல போட்டாங்களோ, யாரெல்லாம் ட்விட்டர்ல போட்டாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் சொல்றேன். மற்ற ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு 2 இடம், ஆனால் வருங்காலத்தில் இந்தியா பாரதிய ஜனதா கட்சி அந்த நாட்டை ஆளும் சொன்னாங்க. 15 வருஷம் தாண்டி இன்னும் 100 வருஷம் தாண்டி போகும். ஆனா அன்னைக்கு வாஜ்பாய் சொன்னது இன்னும் நடந்திருக்கு. அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் இன்னொன்னு சொன்னாங்க, இனிமேல் பாகிஸ்தான் வாலாட்டினால் இந்தியாவில் இருந்து ஒரு பகுதி கூட போனா கூட பரவாயில்லை, பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் நான் எடுத்து தீர்வேன் சொன்னார். அதான் மோடி இப்ப செய்ய போறார். அதான் மோடி இப்ப செய்ய போறார். அதனாலேதான் இந்த திருப்பூர் மண்ணில் நான் அனைவரையும் வணங்குகிறேன். இவ்வளவு தூரம் தேசிய உணர்வோடு இருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாதங்களை நான் வணங்குகிறேன் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்த அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் உயிரிழந்த மற்றும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி. ओम शांति शांति शांति।